இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறது திமுக. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் உறுதிப்படுத்தினார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்துல திமுக தலைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் இருவரும் கையெழுத்திட்டு விட்டாங்க. திமுக கூட்டணியில இப்போது வரைக்கும் 6 கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மதிமுகவுக்கு 4 தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருந்தது. அதுல மதிமுக 3 இடங்கள்ல உதயசூரியன், 1 இடங்கள்ல தனிச்சின்னத்துல போட்டியிடுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதி உதயசூரியன் சின்னம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதி உதயசூரியன் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கு 6வது கூட்டணி கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கடந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில 6 இடங்கள்ல போட்டிட்டு இருந்தாங்க. அதுல 2 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை திமுக கூட்டணியில புதிய கட்சிகள் வந்திருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1 தொகுதி குறைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த முறை 6 அப்படிங்கிற எண்ணிக்கை இந்த முறை 5ஆக குறைந்திருக்கிறது. அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தையும் திமுக இறுதி செய்ய இருக்கிறாங்க. கடந்த முறை 12 கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை கொடுத்திருந்தாங்க. இந்த முறை திமுக கூட்டணியில 26ல இருந்து 27 கட்சிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு 16 கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகக்கூடிய நிலையில தான் இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில 6 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்று மாலை திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையேயும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் பட்டிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இதே மாதிரி 5 தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் இன்று மாலை ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. ரமேஷ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளை கேட்டிருந்தாங்க. தற்போது 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. திமுக தரப்புல இருந்து வேற ஏதேனும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கா? திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணியில புதிய கட்சிகள் வந்திருக்கிறதுனால ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க தொகுதியை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை, ஒரு வலியுறுத்தலை கொடுத்திருந்தாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட்டணியில இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலா தொகுதி கொடுத்திருக்கிறீங்க. புதிதாக கூட்டணிக்கு வந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு கூடுதலா தொகுதி கொடுக்க போறதா எங்களுக்கு தகவல் வருது. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் ஏன் தொகுதியை குறைக்கிறீங்க, இது நியாயமானது இல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சூழலை நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த முறை தொகுதியில குறைச்சா மட்டும்தான் மற்ற கட்சிகளுக்கு எங்களால் தொகுதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தாங்க. அதனால கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிச்சிட்டு இருந்த நிலையில தான் இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த 5 தொகுதிகள்ல கடந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட சில தொகுதிகள் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட சில தொகுதியில இந்த முறை திமுக நேரடியா போட்டியிடுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இப்படியாகத்தான் திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகி இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல, இன்னும் ஓரிரு நாட்கள்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. விசிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை எங்களுக்கு குறைந்தது 8 தொகுதி வேணும்னு திமுக கிட்ட கேட்கிறாங்க. ஆனா திமுக 5 அல்லது 6 தொகுதியை தான் ஒதுக்க முன் வராங்க. அதனால திமுக விசிக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுல இன்னும் ஒரு தாமதம் நீடிக்கிறத பார்க்க முடிகிறது. இப்படியாகத்தான் திமுக கூட்டணி கட்சிகளோடு இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராங்க. இப்ப வரைக்கும் 6 கட்சிகளோடு திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகி இருக்கிறது. ரமேஷ், தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட கூடுதல் தொகுதிகளை வேணும்னு கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான தொகுதிகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு? 5 தொகுதிகள் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்படுமா?
கூட்டணியில எப்பவுமே ஒரு ஃபார்முலாவை அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படுதோ அதே எண்ணிக்கையில தான் மற்றொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவங்க தொகுதியை கொடுப்பாங்க. கடந்த காலங்களிலையும் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு வரலாறா இருக்கு. 2021லயும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்குமே 6 அப்படிங்கிற நம்பரை தான் திமுக இறுதிப்படுத்தியிருந்தாங்க. இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 5 தொகுதிகள் தான் திமுக கூட்டணியில ஒதுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்று மாலை அந்த அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் ரொம்பவே வெளிப்படையா அழுத்தமா ஒரு குரலை முன் வச்சிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, காங்கிரஸ்க்கு நீங்க கூடுதலா கொடுத்துட்டீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதிகளை குறைக்கிறது நியாயமானதல்ல, நாங்க அதை ஏற்கக்கூடிய வகையில இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால 3 கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருந்தது. இதே சண்முகம் இன்னொரு தகவலையும் சொல்லியிருந்தாரு, நாங்க தொடர்ந்து திமுக கிட்ட பேசுவோம், கடைசியா நாங்க ஒரு நம்பரை நாங்க சைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் திமுக ஒதுக்கி இருக்கிறதுனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இதே 5 அப்படிங்கிற நம்பர்ல தான் தொகுதி ஒப்பந்தம் இறுதியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி குறைந்தது 170 இடங்கள்ல போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா தேமுதிக இப்ப புதிதாக கூட்டணிக்குள்ள வந்துட்டதுனால திமுக குறைந்தது 165 இருந்து அதிகபட்சம் 170 இடங்கள்ல போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயித்து இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு 43 தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. அதுல 7 இடங்கள் திமுகவினுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்துலதான் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுறாங்க. அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 165 இடங்கள்ல நேரடியா போட்டியிடணும், 180 இடங்கள்ல திமுகவின் சின்னமான உதயசூரியன்ல போட்டியிடணும் அப்படிங்கறதுதான் திமுகவினுடைய ஒரு இலக்கா இருக்கு. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுக கூட்டணியில 5 தொகுதிகள் தான் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்படுது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.